പ്രഭാതവന്ദനം അറിയിക്കുന്നു. அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். നമ്മുടെ ക്ലാസ്സുകളുടെ ഒടുവിലത്തെ விஷயத்திലേക്ക് വരികയാണ്. நம்முடைய வகுப்புகளின் ஒரு நிறைவான பாட பொருளுக்கு வந்திருக்கிறோம். പുതിയ നിയമ സഭയ്ക്ക് അടിസ്ഥാന ഉപദേശങ്ങൾ എന്തൊക്കെയാണോ ആ ഉപദേശങ്ങളൊക്കെ വിശ്വസിക്കുന്നവരാണ് ബ്രദറുംകാർ എന്ന് ഞാൻ ഓർപ്പിക്കുകയുണ്ടായി. புதிய ஏற்பாட்டிலே சபைக்கு அடிப்படையாக என்ன போதனைகள் இருக்கிறதோ அத்துணையும் விசுவாசிக்கிறவர்கள்தான் சகோதர சபையார் என்பதை நான் துவக்கத்தில் நினைப்பூட்டினேன். അങ്ങനെയുള്ള വിശ്വാസം ഒന്ന് ബൈബിൾ ദൈവവിശ്വാസ്യമാണെന്ന് നമ്മൾ വിശ്വസിക്കുന്നു. அப்பேற்பட்ட விசுவாசங்களில் நாம் நம்பிக்கை கொள்ளுகிறதில் முதலாவது பார்த்தோம், வேதாகமம் என்பது தேவனுடைய சுவாசத்தினால் தேவ சுவாசம் அருளப்பட்டது. രണ്ട്, ദൈവം ത്രിയേക ദൈവമാണ്. இரண்டாவது, தேவன் திரியேக தேவன் என்று கண்டோம். മൂന്നാമത്, രക്ഷ ക്രിസ്തുവിലുള്ള വിശ്വാസത്തിലാണെന്നും ക്രിസ്തുവിൽ മാത്രമാണ് രക്ഷയുള്ളതെന്നും നാം വിശ്വസിക്കുന്നു. மூன்றாவது, ரட்சிப்பு என்பது விசுவாசத்தினால் மட்டுமே, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் மட்டும் என்று கண்டோம். നാലാമത്തെ വിശ്വാസത്തിലേക്ക് നമ്മൾ വരികയാണ്. நான்காவது விசுவாசத்திற்கு நாம் வருகிறோம். പുതിയ നിയമ അടിസ്ഥാനത്തിൽ നാം വിശ്വസിക്കുന്ന നാലാമത്തെ കാര്യം സഭ കാതോലികമാണ് അല്ലെങ്കിൽ യൂണിവേഴ്സലാണ് എന്ന് വിശ്വസിക്കുന്നു. நான்காவதாக நாம் வருவது, சபை என்பது உலகளாவியதாகும். സഭ സാർവത്രികമാണ്. சபை என்பது உலகளாவியது. അത് സംബന്ധിച്ചുള്ള എല്ലാ കാര്യങ്ങളും വിശ്വസിക്കുന്നവരാണ് നമ്മൾ. அது தொடர்பாக உள்ள அனைத்தையும் நம்புகிறவர்கள் தான் நாம். ഈ സഭയെ സംബന്ധിച്ച് ഒന്ന് രണ്ട് കാര്യങ്ങൾ പ്രാരംഭത്തിൽ ഓർപ്പിക്കാൻ ഞാൻ ആഗ്രഹിക്കുകയാണ്. இந்த சபையை குறித்து துவக்கத்தில் 1-2 காரியங்களை நினைவூட்ட விரும்புகிறேன். ഒന്നാമത്, സഭ ദൈവത്തിൻ്റെതാണ്. முதலாவது, சபை என்பது தேவனுக்கு உரியது. അപ്പോസ്തല പ്രവൃത്തികൾ 20-ാം അധ്യായം 28-ാം വാക്യത്തിൽ നാം ഇങ്ങനെ വായിക്കുന്നു. அப்போஸ்தலர் நடபடிகள் 20-ாம் அதிகாரம் 28வது வசனத்தில் நாம் இப்படி படிக்கிறோம். എഫെസോസിലെ മൂപ്പന്മാരോട് പൗലോസ് പറയുകയാണ്, எபேசியிலிருந்து வந்த மூப்பரிடத்திலே பவுல் இப்படி சொல்லுகிறார், നിങ്ങളെയും ദൈവം താൻ സ്വന്തം രക്തത്താൽ സമ്പാദിച്ച ദൈവത്തിന്റെ സഭയെയും നോക്കിക്കൊള്ളുവീൻ എന്നാണ്. சொல்லும்போது உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த மந்தை சபை முழுவதும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்க. സഭ മനുഷ്യരുടേതല്ല, ദൈവത്തിൻ്റെതാണെന്നുള്ള തിരിച്ചറിവ് നമുക്കുണ്ടായിരിക്കണം. ஆக சபை என்பது நம்முடையதல்ல, அது தேவனுக்கு உரியது என்ற ஒரு பகுத்தறிதல் நமக்கு வேண்டும். വേറൊരു വാക്യം പലതുണ്ട്, എങ്കിലും മറ്റൊരു വാക്യം നിങ്ങളുടെ ശ്രദ്ധയിൽ കൊണ്ടുവരാം. அநேக வசனங்கள் உண்டு, ஆனாலும் வேற ஒரு வசனத்தை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர்றேன். തിമോത്തിയോസിന്റെ 1-ാം ലേഖനം 3-ാം അധ്യായം 15-ാം വാക്യമാണ്. 1 தீமோத்தேயு 3-ாம் அதிகாரம் 15வது வசனம். അവിടെ എഴുതിയിരിക്കുന്നത് ജീവനുള്ള ദൈവത്തിന്റെ സഭയാകുന്ന ദൈവാലയം എന്നാണ്. அங்கே வாசிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனுடைய சபையாகிய வீடு. അപ്പോൾ സഭ ജീവനുള്ള ദൈവത്തിൻ്റെതാണ്. ஆக சபை என்பது ஜீவனுள்ள தேவனுக்கு ആ உரியது. സഭയെ ദൈവാലയം എന്നാണ് പറയുന്നത്. அந்த சபையை தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. ഇന്ന് ക്രൈസ്തവ സമുദായം പള്ളി ഒരു കെട്ടിടത്തെ നോക്കിയിട്ടാണ് ദൈവാലയം എന്ന് പറയുന്നത്. இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகம் ஒரு ஆலயம் என்றால் ஒரு கட்டிடத்தை தான் கருத்தில் கொண்டு ஆலயம் என்கிறார்கள். എന്നാൽ ബ്രദർകാരായ നാം ദൈവവചനത്തിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ കെട്ടിടത്തെ സഭയെന്ന് പറയാറില്ല, ദൈവാലയം എന്ന് പറയാറില്ല. കർത്താവിൻ്റെ സഭയാണ് ദൈവത്തിന്റെ സഭ, ദൈവാലയം എന്ന് നാം പറയുന്നത്. ஆனால் சகோதர சபையாராய் இருக்கிற நாம் ஒரு கட்டிடத்தை ஆலயம் என்றோ ஒரு கட்டிடத்தை தேவனுடைய சபை என்றோ சொல்லுவது இல்லை. தேவனுடைய சபையாராய் இருக்கிற நாம் தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். അതിന്റെ കാരണം അപ്പോസ്തല പ്രവൃത്തികൾ 7-ാം അധ്യായത്തിൽ സ്തെഫാനോസ് പ്രസംഗിക്കുമ്പോൾ പറയുന്നത്, കൈപ്പണിയായിടത്ത്
അത്യുന്നതൻ വസിക്കുന്നില്ലെന്നാണ്. அதற்கு காரணம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் சொல்லுகிறான், மனுஷருடைய கைவேலையான ஆலயத்தில் தேவன் வாசமாய் இருப்பது இல்லை. അത് തന്നെ അപ്പോസ്തലനായ പൗലോസ് അപ്പോസ്തല പ്രവൃത്തികൾ 17-ാം അധ്യായത്തിൽ അഥേനയിൽ ചെയ്ത പ്രസംഗത്തിൽ പറയുന്നുണ്ട്, കൈപ്പണിയായ ക്ഷേത്രത്തിൽ ദൈവം വസിക്കുന്നില്ല എന്ന്. அதே காரியத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் அத்தேனையிலே சொல்லும் பொழுது, மனுஷனால் கைகளால் கட்டப்பட்ட கோயில்களில் தேவன் வாசமாய் இருப்பது இல்லை என்கிறார். പിന്നെ ഈ പുതിയ നിയമയുഗത്തിൽ ദൈവം എവിടെയാണ് വസിക്കുന്നത്? அப்படியானால் இந்த புதிய ஏற்பாட்டு யுகத்திலே தேவனானவர் குடியிருப்பது எங்கே? ദൈവം അവിടുത്തെ സഭയിലാണ് വസിക്കുന്നത്. தேவன் அவரது சபையில் வாசம் பண்ணுகிறார். അതിന്റെ ഏറ്റവും വലിയ ദൃഷ്ടാന്തമാണ് യേശു പറഞ്ഞത് മത്തായി 18:20. அதுல மிகப்பெரிய ஒரு தெளிவுதான் இயேசு கிறிஸ்து சொன்னது மத்தேயு 18:20. ആ വചനം നമുക്ക് ചേർന്ന് പറയാം. அந்த வசனத்தை நம்ம எல்லாருமே இணைந்து சொல்லுவோமா? மத்தேயு 18:20. തോന്നുന്നത് ബൈബിള് നോക്കാതെ പറയണം. வேதாகமத்தை நம்ம பார்க்காமலே சொல்லலாம், மனப்பாடம் தெரிஞ்ச வசனம் தான். 2-3 പേർ എന്റെ നാമത്തിൽ കൂടി വരുന്നത്, எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவில் இருக்கிறேன், ഞാൻ അവരുടെ നടുവിൽ വസിക്കുന്നു. நான் அவர் நடுவில் இருக்கிறேன். അപ്പോ സഭയിലാണ് ദൈവം വസിക്കുന്നത്. ஆக சபையில் தான் தேவன் வாசம் செய்கிறார். ദൈവം വസിക്കുന്നിടമാണ് ദൈവാലയം. தேவன் வாசம் பண்ணுகிற இடம்தான் தேவ ஆலயம். അപ്പോ സഭയിൽ ദൈവം വസിക്കുമ്പോൾ സഭയാണ് ദൈവാലയം. ஆக சபையில் தேவன் வாசம் செய்யும் போது சபைதான் தேவனுடைய ஆலயம். അതുകൊണ്ടാണ് സഭയെ ജീവനുള്ള ദൈവത്തിന്റെ ആലയം എന്ന് പറഞ്ഞിരിക്കുന്നത്. ஆகவேதான் சபையை குறித்து சொல்லும் பொழுது ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. ഈ സഭയ്ക്ക് വിവിധ പേരുകൾ ബൈബിളിൽ കൊടുത്തിട്ടുണ്ട്. இந்த சபைக்கு பல்வேறு நாமங்கள் வேதாகமத்தில் அருளப்பட்டிருக்கிறது. സഭയെ കന്യക എന്ന് വിളിച്ചിട്ടുണ്ട്, சபையை கன்னிகை என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. കാന്ത എന്ന് വിളിച്ചിട്ടുണ്ട്, இது ஒரு மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறது. മന്ദിരം എന്ന് വിളിച്ചിട്ടുണ്ട്, இது ஒரு ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. കൃഷി എന്ന് വിളിച്ചിട്ടുണ്ട്, இது ஒரு தோட்டம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. ആട്ടിൻകൂട്ടം എന്ന് വിളിച്ചിട്ടുണ്ട്, இது ஒரு ஆட்டு மந்தை என்று அழைக்கப்படுகிறது. ശരീരം എന്ന് വിളിച്ചിട്ടുണ്ട്. சரீரம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. ഇങ്ങനെയൊക്കെ സഭയെ പറഞ്ഞിട്ടുണ്ട്. இப்படியெல்லாம் சபை சொல்லப்பட்டிருக்கிறது. ഈ സഭയുടെ അംഗങ്ങളാകുന്നത് ആരാണ്? இந்த சபையின் உறுப்பினர்களாவது யார்? എപ്പോഴാണ് സഭയുടെ അംഗങ്ങളാകുന്നത്? எப்போது சபையின் உறுப்பினர்களாக ஆகிறார்கள்? ആരാണ് ഈ സഭയിലേക്ക് അംഗങ്ങളെ കൊണ്ടുവരുന്നത്? இந்த சபையின் உறுப்பினர்களை கொண்டு வருவது யார்? ഈ 3 ചോദ്യത്തിനുള്ള മറുപടി അപ്പോസ്തല പ്രവൃത്തികൾ 2-ാം അധ്യായം 47-ാം വാക്യത്തിലുണ്ട്. இந்த 3 வினாக்களுக்கும் உள்ள விடை அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தில் இருக்கிறது. കർത്താവ് രക്ഷിക്കപ്പെടുന്നവരെ ദിനംപ്രതി സഭയോട് ചേർത്തുകൊണ്ടിരുന്നു. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ആരാണ് ചേർക്കുന്നത്? ஆக சேர்ப்பது யார்? കർത്താവാണ് ചേർക്കുന്നത്. கர்த்தர் தான் சேர்க்கிறார். ആരെയാണ് ചേർക്കുന്നത്? யாரை சேர்க்கிறார்? രക്ഷിക്കപ്പെടുகிறவர்களை. എങ്ങോട്ടാണ് ചേർക്കുന്നത്? எதிலே கொண்டு சேர்க்கிறார்? സഭയിലേക്കാണ്. ആ 3 അതിപ്രധാന കാര്യങ്ങളും അവിടെ പറയുന്നുണ്ട്. 3 முக்கியமான காரியங்களும் அங்கே சொல்லப்படுகிறது. രക്ഷിക്കപ്പെടാത്ത ഒരു ബ്രദറുകാരനും ഈ സഭയിൽ കാണുകയില്ല. ரட்சிக்கப்படாத ஒரு பிரதர்காரரும் இந்த சபையில் இருக்க மாட்டாங்க. രക്ഷിക്കപ്പെടാത്ത ഒരു പെന്തക്കോസ്തുകാരനും ദൈവസഭയെ കാണുകയില്ല. ரட்சிக்கப்படாத ஒரு பெந்தேகோஸ்தேக்காரரும் இந்த சபையில் இருக்க மாட்டாங்க. അതുകൊണ്ട് ഇവിടെ ഇരിക്കുന്ന ആളുകളോട് ഒരിക്കൽ കൂടെ രാവിലെ ഞാൻ ചോദിക്കുകയാണ്, ஆகவே இங்கு அமர்ந்திருக்கிற இடத்திலே ஒரு முறை கூட இக்காலையிலே நான் வினவுகிறேன், നിങ്ങൾ ബ്രദറൻ സഭയിൽ കൂടി വരുന്നവരാകാം, நீங்கள் சகோதர சபையிலே ஐக்கியம் கொள்ளுகிறவர்களாக இருக்கலாம், എന്നാൽ രക്ഷിക്കപ്പെട്ടിട്ടില്ലെങ്കിൽ ദൈവസഭയുടെ അംഗങ്ങളാകുകയില്ല. ஆனால் ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் தேவனுடைய சபையில் உறுப்பினர் ஆக முடியாது.
എങ്ങനെയാണ് ഈ രക്ഷിക്കപ്പെടുന്നത്? எப்படி ரட்சிக்கப்படுதல் நடக்கிறது? ഒറ്റ വാക്യം നമുക്ക് മതി, ധാരാളം. ஒரு வசனமே நமக்கு தாராளமாய் போதும். റോമർ 10:9-10. ரோமர் 10:9 வசனம் மட்டும் போதும். എന്റെ കൂടെ പറഞ്ഞാട്ട്, என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ரோமர் 19. യേശുവിനെ കർത്താവെന്ന് വാഗൊണ്ട് ഏറ്റുപറയുകയും ദൈവം അവനെ മരിച്ചവരുടെ ഇടയിൽ നിന്ന് ഉയർപ്പിച്ചുവെന്ന് ഹൃദയം കൊണ്ട് വിശ്വസിക്കുകയും ചെയ്താൽ നീ ரட்சிக்கப்படுவாய். രക്ഷിക്കപ്പെടും. ഹൃദയം കൊണ്ട് നീതിക്കായി വിശ്വസിക്കുകയും വായ് കൊണ്ട് രക്ഷയ്ക്കായി ഏറ്റുപറയുകയും ചെയ്യണം. நீதி உண்ட இதயத்தில் விசுவாசிக்க வேண்டும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை செய்யணும். അവരാണ് രക്ഷിക്കപ്പെടുന്നത്. அப்படித்தான் ரட்சிக்கப்படுகிறார். സഭ എന്നതിന്റെ ഗ്രീക്ക് വാക്ക് എക്ലീസിയ എന്നാണ്. சபை என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பதம் எக்லீசியா என்பதாகும். അതിന് വിളിക്കപ്പെട്ടവർ എന്നൊരർത്ഥം പറയാം. அதற்கு ஒரு அர்த்தம் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லலாம். വെളിയിലേക്ക് വിളിക്കപ്പെട്ടവർ എന്നൊരർത്ഥം പറയാം. வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லலாம். വിളിച്ചു വേർതിരിക്കപ്പെട്ടവരുടെ കൂട്ടമെന്നും അർത്ഥം പറയാം. அழைத்து பிரிக்கப்பட்டவர்களின் கூட்டம் என்றும் பொருள் சொல்லலாம். ഇത് മൂന്നും ഒരു കാര്യം തന്നെയാണ്. இது மூன்றுமே ஒரே காரியம்தான். രക്ഷിക്കപ്പെട്ടവര് ദൈവത്താൽ വിളിക്കപ്പെട്ടവരാണ്. ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தராலே அழைக்கப்பட்டவர்கள். അവരെല്ലാം വിളിക്കപ്പെട്ട കൂട്ടമാണ്. அவர் எல்லாருமே அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம். അവരെല്ലാം ദൈവത്തിനു വേണ്ടി വിശേഷാൽ വേർതിരിക്കപ്പെട്ട കൂട്ടമാണ്. எல்லாருமே கர்த்தருக்காக சிறப்பாக பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். ആ സഭയുടെ ഭാഗങ്ങളാണ് ഇവിടെ ഇരിക്കുന്ന ഓരോ വിശ്വാസികളും. அந்த சபையினுடைய அம்சங்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு தனி விசுவாசியும். നാം അറിയേണ്ട മറ്റൊരു കാര്യം, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு அம்சம், സാർവത്രിക സഭ ഇന്ന് ദൃശ്യമല്ല. இந்த உலகளாவிய சபை கண்ணுக்கு இன்று புலப்படாது. എന്താ കാര്യം? என்ன காரணம்? ലോകത്തിലുള്ള എല്ലാ രാജ്യങ്ങളിലും രക്ഷിക്കപ്പെട്ടവർ ഇതിനകത്തുണ്ട്. உலகத்தின் அனைத்து நாடுகளிலும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் இதற்குள் இருக்கிறாங்க. നമുക്ക് വളരെ പരിചയമുള്ള ഒരു വാക്യം വെളിപ്പാട് പുസ്തകത്തിലുണ്ട്. நமக்கு மிகவும் அறிமுகமான ஒரு வாக்கியம் வெளிப்படுத்தின விஷயத்தில் இருக்கிறது. വെളിപ്പാട് പുസ്തകം 5-ാം അധ്യായം 9-ാം വാക്യം. வெளிப்படுத்தின விஷயம் 5-ാം அதிகாரத்தினுடைய 9வது வசனம். നീ അറുക്കപ്പെട്ടു, നിന്റെ രക്തം കൊണ്ട് സകല ഗോത്രങ്ങളിൽ നിന്നും ഭാഷകളിൽ നിന്നും വംശങ്ങളിൽ നിന്നും ജാതികളിൽ നിന്നും ഉള്ളവരെ നിനക്കായി വിലയ്ക്ക് വാങ്ങി. நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு விலைக்கு வாங்கினீர். അപ്പൊ സകല ജാതികളിൽ നിന്നും വംശങ്ങളിൽ നിന്നും ഗോത്രങ്ങളിൽ നിന്നും ഭാഷകളിൽ നിന്നും ഒക്കെ രക്ഷിക്കപ്പെട്ടവരായവരുടെ കൂട്ടമാണ് ദൈവസഭ. ஆக சகலவிதமான ஜாதிகளிலிருந்தும் கோத்திரங்களிலிருந்தும் பாஷைகளிலிருந்தும் திரளாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்களின் ஒரு கூட்டம் தான் இந்த உலகளாவிய சபை. അതിങ്ങനെ സാർവത്രികമാണ്, കാതോലികമാണ്, ഇത് യൂണിവേഴ്സലാണ്. இது அகில உலக அளவிலே பரவி இருப்பது. അതുകൊണ്ടാണ് അത് കാണാൻ കഴിയുകയില്ലെന്ന് പറഞ്ഞത്. அதனால்தான் அதை கண்ணாலே பார்க்க இயலாது என்று சொன்னோம். ഈ സഭയിൽപ്പെട്ട അനേകർ ഇതിനോടകം മരിച്ചുപോയി. இந்த சபையை சார்ந்தவர்கள் இதற்குள்ள எத்தனை பேர் இறந்து விட்டாங்க. ഇന്നും ഒരുപാട് രക്ഷിക്കപ്പെട്ടവർ ഓരോ രാജ്യങ്ങളിൽ, തമിഴ്നാട്ടിലെ, കേരളത്തിലെ, ഈ ഇന്ത്യയുടെ വിവിധ സംസ്ഥാനങ്ങളിലൊക്കെ മരിച്ചിരിക്കുന്നു. இன்றைக்கும் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் இந்த சபைக்கு உரியவர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். വലിയൊരു കൂട്ടം ആളുകൾ ഈ രാജ്യങ്ങളിലെല്ലാം ജീവനോടുകൂടെ ഇരിക്കുന്നു. மிகப்பெரிய தொகையில் உள்ளவர்கள் இன்றைக்கும் இந்த நாடுகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். അതുകൊണ്ട് നമ്മുടെ നഗ്ന കണ്ണുകൾ കൊണ്ട് സഭയെ കാണാൻ കഴിയുന്നില്ല. ஆகவே நம்முடைய வெறும் கண்களாலே இச்சபையை கண்ணால் காண இயலாது. എന്നാൽ രക്ഷിക്കപ്പെട്ട ഓരോരുത്തർക്കും അറിയാം ഞാൻ ഈ സഭയിലുണ്ടെന്നുള്ളത്. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தெரியும் நான் இந்த சபையில் இருக்கிறேன். ഞാൻ ഇവിടെ ബ്രദറൻ സഭയെ കുറിച്ചല്ല പറയുന്നത്. ഞാൻ சொல்வது சகோதர சபையை குறித்து இப்ப சொல்லல. കർത്താവിന്റെ മണവാട്ടി സഭയെ കുറിച്ചാണ്. கர்த்தருடைய மணவாட்டியாகிய சபை, ദൈവ സഭയെ കുറിച്ചാണ്. தேவனுடைய சபையை பற்றி சொல்கிறேன். അതിൽ രക്ഷിക്കപ്പെട്ടവരുണ്ട്, அதில் ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. എന്നാൽ ഇവിടെ നാം മനസ്സിലാക്കേണ്ട മറ്റൊരു കാര്യം കൂടെ വേഗത്തിൽ പറയാം. ஆனால் இங்கே நான் விளங்கிக் கொள்ள வேண்டிய வேறொரு விஷயத்தையும் துரிதமாய் சொல்கிறேன். ഈ യൂണിവേഴ്സൽ ചർച്ച്, സാർവത്രിക
സാർവത്രിക സഭ നമുക്ക് ദൃശ്യമല്ലെന്ന് ഞാൻ ഓർപ്പിച്ചു. இந்த உலகளாவிய சபை நம் கண்ணாலே காண முடியாது என்று நான் நினைப்பூட்டினேன். എന്നാൽ അദൃശ്യമായ സാർവത്രിക സഭയുടെ ദൃശ്യമായ ഘടകങ്ങളാണ് ഇന്നത്തെ ലോക്കൽ ചർച്ചസ്, പ്രാദേശിക സഭകൾ, സ്ഥലം സഭകൾ. இவ்விதமாக கண்ணால் பார்க்க முடியாத இந்த அதரிசனமான உலக அளவிய சபையினுடைய ஒரு அமைப்பு தான் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆங்காங்கே கூடி வருகிற ஒரு உள்ளூர் சபை. അങ്ങനെയുള്ള ലോക്കൽ ചർച്ചസുകളാണ് നമ്മുടെ സഭകൾ. அப்படி இருக்கிற உள்ளூர் அல்லது ஸ்தல சபை என்பதுதான் நம்முடைய சபை. അതും ലോകത്തിന്റെ എല്ലാ രാജ്യങ്ങളിലും നമ്മുടെ സഭകളുണ്ട്. அது உலகத்தின் எல்லா நாடுகளிலும் நமது சபை இருக்கிறது. അപ്പോൾ ആ സഭകളൊക്കെ അദൃശ്യമായ സാർവത്രിക സഭയുടെ ദൃശ്യ ഘടകങ്ങളാണ്. ஆக இந்த ஆங்காங்கே கூடி வருகிற இந்த சபைகள் கண்ணுக்கு புலப்படாத உலகளாகிய சபையினுடைய ஒரு காட்சியாகும். സാർവത്രിക സഭയുടെ അംഗമാകുന്നത് രക്ഷിക്കപ്പെടുമ്പോഴാണെങ്കിൽ உலகளாகிய சபையிலே உறுப்பினர் ஆவது ரட்சிக்கப்படுவதன் மூலமாக இருக்கும்போது, പ്രാദേശിക സഭയുടെ അംഗമാകാൻ രക്ഷിക്കപ്പെട്ടാൽ മാത്രം പോരാ, സ്നാനപ്പെടുകയും വേണം. உள்ளூர் சபையிலே உறுப்பினர் ஆவதற்கு ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, ஞான ஸ்நானமும் பெற வேண்டும். ഇത് ഈ രണ്ട് കാര്യങ്ങൾ തരംതിരിച്ച് ഞാൻ ഓർപ്പിച്ചെന്നേ ഉള്ളൂ. இந்த இரண்டையும் பிரிவாக பிரித்து நான் நினைப்பூட்டினேன், அவ்வளவுதான். മറ്റൊരു എല്ലാം ചുരുക്കമായിട്ടാണ് ഞാൻ ഈ പറയുന്നത്. எல்லாமே மிக சுருக்கமாகத்தான் சொல்லி வர்றேன். മറ്റൊരു കാര്യം നാം ഓർക്കേണ്ടത്, நாம் நினைக்க வேண்டிய மற்றொன்று, ഈ സാർവത്രിക സഭ, ദൈവത്തിന്റെ മണവാട്ടി സഭ സ്ഥാപിതമായത് എപ്പോഴാണ്? இந்த உலகளாவிய தேவனுடைய மணவாட்டியாகிய இந்த சபை எப்போது துவங்கினது? ഒരു കൂട്ടര് കേരളത്തിലും പഠിപ്പിക്കുന്നു, ഇവിടെ ഉണ്ടോ എന്ന് എനിക്ക് അറിഞ്ഞുകൂടാ. ലോകത്തെല്ലായിടത്തും അങ്ങനെ ഒരു അഭിപ്രായക്കാരുണ്ട്. നമ്മുടെ ഇടയിൽ തന്നെ ആദാം മുതലുള്ളവര് ദൈവസഭയിലുണ്ടെന്നാണ്. கேரளாவிலும் இங்கேயும் இருக்குதா என்று தெரியவில்லை. ஆனால் உலகத்தில் பல்வேறு இடங்களிலே இந்த மணவாட்டியாகிய இந்த உலகளாவிய சபையை குறித்த துவக்கத்தை சொல்லும்போது சொல்லுகிறார்கள், ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டதிலிருந்து இந்த சபை இருக்கிறது, துவங்கி இருக்கிறது என்று சொல்றாங்க. അത് ബൈബിളിൽ നിന്ന് തെറ്റായിരിക്കുന്ന ചിന്താഗതിയാണ്. இது வேதாகமத்திலிருந்து தவறான எண்ணம். ദൈവസഭയുടെ ആ സ്ഥാപനം, പിറവി സംഭവിച്ചത് വേദപുസ്തകത്തിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ പെന്തക്കോസ്ത് നാളിലാണ്. தேவனுடைய சபையை பொறுத்தமட்டிலே தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே இந்த சபை துவங்கினது, இந்த சபை பிறந்தது, இந்த சபை உருவானது பெந்தேகோஸ்தே நாள் அன்று. പഴയ നിയമത്തിൽ സഭയില്ല. பழைய ஏற்பாட்டில் காலத்தில் சபை என்பது இல்லை. പഴയ നിയമത്തിലെ ഒരു സഭയെ കുറിച്ച് പുതിയ നിയമത്തിൽ പറയുന്നുണ്ട്. பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு சபையை குறித்து புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது. അതെങ്ങനെയാണ് പ്രയോഗിച്ചിരിക്കുന്നത്? அது எப்படி பயன் வார்த்தையில் சொல்லி இருக்கிறது? നിങ്ങളിൽ ആർക്ക് പറയാൻ പറ്റും? யாருக்கா சொல்ல முடியுமா பழைய ஏற்பாட்டு சபையை புதிய ஏற்பாட்டு சொல்லுவது? മരുഭൂമിയിലെ സഭ, வனாந்தரத்தில் உள்ள சபை. ആ മരുഭൂമിയിലെ സഭയും പുതിയ നിയമത്തിലെ ദൈവസഭയും ഇവര് ചേർത്ത് വെച്ചിരിക്കുകയാണ്. வனாந்தரத்தில் உள்ள சபை இருந்த சபையும் புதிய ஏற்பாட்டில் உள்ள சபையும் இவர்கள் ஒன்றாக இணைச்சிருக்கிறாங்க. ഇത് രണ്ടും രണ്ടാണെന്നാണ് നമ്മൾ പഠിക്കേണ്ടത്. இந்த இரண்டு சபைகளுமே வெவ்வேறானது, இரண்டும் வெவ்வேறான இரண்டு என்று நாம் படிக்கணும். മരുഭൂമിയിലെ സഭ എന്ന് പറയുന്നത് ഇസ്രയേലിനെ ഉദ്ദേശിച്ചാണ് പറയുന്നത്. வனாந்தரத்தில் இருந்த சபை என்பது இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லப்பட்டது. എന്നാൽ പുതിയ നിയമത്തിൽ ദൈവസഭ എന്ന് പറയുന്നത് ഈ കൃപായുഗത്തിൽ രക്ഷിക്കപ്പെട്ടവരായവരുടെ കൂട്ടത്തെയാണ്. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே சபை என்பது இந்த கிருபை யுகத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களின் ஒரு கூட்டத்தை தான் சபை என்று சொல்லப்படுகிறது. പഴയ നിയമത്തിൽ സഭയില്ലായിരുന്നു എന്നതിന് 2-3 തെളിവുകൾ ഞാൻ പറയാൻ പോവുകയാണ്. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சபை என்பது இல்லாமல் இருந்தது என்பதற்கு 2-3 ஆதாரங்களை தருகிறேன். ഒന്ന് മത്തായി സുവിശേഷം 18-ാം അധ്യായം 16-ാം അധ്യായം 18-ാം വാക്യം. மத்தேயு சுவிசேஷம் 16-ஆம் அதிகாரம் 18வது வசனம். അവിടെ എന്താ യേശു அங்க പറഞ്ഞു? இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? നീ പത്രോസ് ആകുന്നു, ഈ പാറമേൽ ഞാൻ എന്റെ സഭയെ പണിയും. நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்.
പണിയും. கட்டுவேன். അത് ഭാവി കാലത്തെ കുറിച്ചാണ് പറഞ്ഞിരിക്കുന്നത്. அது எதிர்காலத்தை பற்றி சொல்லுகிறார். പണിയും എന്ന് പറയുമ്പോൾ ആ സമയത്ത് സഭയില്ലായിരുന്നല്ലോ. கட்டுவேன் என்று சொல்லும் போது அந்த நேரத்திலே அது இல்லாமல் தானே இருந்தது. ഞാൻ പറയുകയാണ്, நான் சொல்லுகிறேன், തമിഴ്നാട്ടിൽ ഞാൻ ഒരു വീട് പണിയും தமிழ்நாட்டிலே நான் ஒரு வீடு கட்டுவேன் എന്ന് പറഞ്ഞാൽ അതിന്റെ അർത്ഥം എന്താ? அப்படி சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? പറയുന്നത് വരെ തമിഴ്നാട്ടിൽ എനിക്ക് വീടില്ല. ஆக சொல்லுது வரை எனக்கு தமிழ்நாட்டிலே வீடு இல்லை, இதற்கு முன்பா வீடு இல்ல. അത് ഭാവിയെ നോക്കിക്കൊണ്ട് പറയുകയാണ്. அது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சொல்லுகிறேன். ഞാൻ പണിയും, நான் கட்டுவேன். ഞാൻ പണിയും എന്ന് പറയുമ്പോൾ நான் கட்டுவேன் என்று சொல்லும் போது അതുവരെ പണിതിട്ടില്ല. அதுவரைக்கும் கட்டவில்லை. സഹോദരി സഹോദരന്മാരെ, சகோதர சகோதரிகளே, യേശുവിന്റെ ആ പ്രയോഗം വളരെ വ്യക്തമാക്കുന്നത് പഴയ നിയമത്തിൽ യേശു പറയുന്നത് വരെ സഭയുണ്ടായിട്ടില്ല. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சொல் மிக தெளிவாக்க சொல்லுவது என்னவென்றால் அதுவரைக்குமாக பழைய ஏற்பாட்டிலே சபை என்பது இல்லை. രണ്ടാമത്തെ തെളിവ്, இரண்டாவது ஆதாரம் ഈ സഭ രൂപീകരിക്കപ്പെട്ടത് എങ്ങനെയാണ്? சபை எவ்விதமாக உருவெடுத்தது? പരിശുദ്ധാത്മാവിന്റെ സ്നാനത്താൽ. பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானத்தினால். ഒരു വാക്യം നിങ്ങൾക്ക് തരാം. ஒரு வசனத்தை உங்களுக்கு தருகிறேன். ഓരോന്നും മതി ഇല്ലേ? எல்லாம் ஆதாரமா ஒரு வசனம் போதும் தானே? ഈ ചോറിനുള്ള അരി വെള്ളത്തിലിട്ട് ഇങ്ങനെ തിളപ്പിക്കുകയാണ്. ചോറിനുള്ള சோறு பொங்குவதற்காக அரிசியை ஒரு பானில் விட்டு நம்ம கொதிக்க வைக்கிறோம். കുറെ കഴിയുമ്പോൾ അത് വെന്തിട്ടുണ്ടോ എന്നറിയാൻ എന്ത് ചെയ്യണം? അത് മുഴുവൻ എടുത്ത് ഞെക്കി 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 നോക്കണം. சரி, அந்த சாதம் வெந்துருச்சா அப்படின்ட்டு எல்லா அரிசியும் எடுத்து இப்படியே அமைக்க பாக்குறதா? അതിലൊന്നോ രണ്ടോ എടുത്ത് ഞെക്കിയാൽ മതി. ஒன்றோ இரண்டு அரிசி எடுத்து அழுத்தி பார்த்தால் தெரியும். ഇതുപോലെ ഉപദേശം സ്ഥാപിക്കാനുള്ള വാക്യങ്ങൾ മുഴുവൻ അങ്ങോട്ട് കൊണ്ടുവരണമെന്നില്ല. ஒரு போதனையை உறுதிப்படுத்துவதற்கு இருக்கிற அத்துணை வசனங்களையும் கொண்டு வர வேண்டும் என்று அல்ல. വളരെ പ്രധാനപ്പെട്ട ഒന്നോ രണ്ടോ വാക്യങ്ങൾ മതി. மிக முக்கியமான ஒன்று இரண்டு வசனங்கள் போதும். അതുകൊണ്ട് ആത്മസ്നാനത്താലാണ് സഭ രൂപീകരിക്കപ്പെട്ടതെന്നുള്ളതിന് ഒരു വാക്യം തരാം. ஆக பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தில் தான் சபை உருவானது என்பதை நிரூபிக்கிற ஒரு வசனம் தருகிறேன். 1 കൊരിന്ത്യർ 12-13 1 கொரிந்தியர் 12 வசனம். അതും അറിയാവുന്ന നമുക്കൊന്ന് ചേർന്ന് പറയാം. அது நமக்கெல்லாம் தெரியுமே, நம்ம எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா? യഹൂദനോ யூதராயினோ கிரேக்கராயினோ സ്വതന്ത്രരോ നാം எல்லாரும் എല്ലാവരും ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாவந்திருக்கப்பட்டோம். പിടികിട്ടിയോ വല്ലോ? விளங்கிருச்சா? ஏதாவது புரிஞ்சுதா? അവിടെ എന്താ പറയുന്നത്? அங்க என்ன சொல்லுகிறார்? ആത്മസ്നാനം കൊണ്ട് നാം എല്ലാവരും ഏക ശരീരമായി. ஆவியின் ஞான ஸ்நானத்தினாலே நாம் எல்லாரும் ஒரே சரீரமானோம். അവിടെ ഏക ശരീരം എന്ന് പറയുന്നത് സഭയെ കുറിച്ചാണ്. அங்கே ஒரே சரீரம் என்று சொல்வது சபையை குறித்துதான். അപ്പോൾ സഭ എന്ന ഏക ശരീരം രൂപപ്പെട്ടത് പരിശുദ്ധാത്മാവിന്റെ സ്നാനത്താൽ. ஆக சபை என்கிற ஒரே சரீரம் உருவானது பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானத்தினால் தான். നിങ്ങൾ ഓർക്കേണ്ട ഒരു കാര്യം, நீங்கள் நினைக்க வேண்டிய ஒன்று, പഴയ നിയമത്തിൽ ആത്മനിറവിനെ കുറിച്ച് പറഞ്ഞിട്ടുണ്ട്. பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியினால் நிறைக்கப்படுதலை குறித்து சொல்லப்படுகிறது. എന്നാൽ പഴയ നിയമത്തിൽ ഒരിടത്ത് പോലും ആത്മസ്നാനത്തെ കുറിച്ച് പറഞ്ഞിട്ടില്ല. ஆனால் பழைய ஏற்பாட்டில் எந்த ஒரு இடத்திலும் பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானத்தை குறித்து சொல்லல. യോഹന്നാൻ പറയുമ്പോൾ, യോഹന്നാൻ സ്നാപകൻ പറയുമ്പോൾ എന്താ പറയുന്നത്? എന്റെ പിന്നാലെ വരുന്നവൻ നിങ്ങൾക്ക് ആത്മാവ് കൊണ്ടുള്ള സ്നാനമുണ്ട്, തീ കൊണ്ടുള്ള സ്നാനവും കൊടുക്കുമെന്നാണ്. யோவான் ஸ்நானகன் என்ன சொல்கிறார்? எனக்கு பின்னாலே ஒரு வருகிறார், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார். ഇത് രണ്ടും എപ്പം നടന്നു? இது இரண்டுமே எப்போ நடைபெற்றது? ആത്മസ്നാനവും തീ കൊണ്ടുള്ള സ്നാനവും യേശു എപ്പം നടത്തി? இந்த பரிசுத்த ஆவியினால் கொடுக்கிற ஞான ஸ்நானமும் அக்கினியினால் கொடுக்கிற ஞான ஸ்நானமும் இயேசு கிறிஸ்து எப்போது நடத்தினார்? ഈ സൈഡുകാര് പറഞ്ഞ്, ഈ ഇപ്പോ പുരുഷന്മാര്, சகோதரர் சொல்லுங்க, இந்த இரண்டு ஞான ஸ்நானத்தையும் இயேசு கிறிஸ்து எப்ப நடத்தினாரு? ஒண்ணு நடந்திருக்கு.
100 മാർക്ക്. 100 மதிப்பெண் உங்களுக்கு. സഹോദരിമാരും അത് പറയാനിരുന്നതാ. இவங்க சொல்லத்தான் இருந்தீங்க. നിങ്ങൾക്ക് 200 മാർക്ക്, உங்களுக்கு 200 மார்க் வச்சுக்கோ. അപ്പോ ആത്മസ്നാനമേ നടന്നിട്ടുള്ളൂ. அப்போ பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் தான் நடைபெற்று இருக்கிறது. അത് നടന്നത് പെന്തക്കോസ്ത് നാളിലാണ്. அது நடைபெற்றது பெந்தேகோஸ்தே நாள் அன்று. അത് അപ്പോസ്തല പ്രവൃത്തി 2-ാം അധ്യായം വായിച്ചു വരുമ്പോൾ കാണാം. அது அப்போஸ்தலர் நடபடிகள் 2-ஆம் அதிகாரம் படித்து வரும்போது பார்க்கலாம். എന്നാൽ അഗ്നി സ്നാനം ഇതുവരെ നടന്നിട്ടില്ല. ஆனால் அக்கினி ஞான ஸ்நானம் இதுவரைக்கும் நடக்கல. അത് സഭയ്ക്കുള്ളതല്ല. മൂന്നാമത്തേത്, மூன்றாவது சபை என்பது ஒரு மறைபொருள், அது ஒரு ரகசியம். 4, நான்காவது ஓகே. അപ്പോൾ அந்த சரீரமாகிய சபைக்கு தலையானவர் கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தான் தலையானவர், பழைய ஏற்பாட்டில் இல்ல. ഈ സഭാ കാലയളവ് എന്നുവരെ ഉണ്ട്. சரி, இந்த சபையின் நாட்கள் எவ்வளவு காலம் வரைக்கும் இருக்கும்? സഭ എന്നുവരെയുണ്ട്. சபை என்று வரைக்கும் இருக்கும். അപ്പോൾ നമുക്കത് എങ്ങനെ പറയാം? அதை நம்ம எப்படி சொல்லலாம்? പെന്തക്കോസ്ത് നാൾ മുതൽ பெந்தேகோஸ்தே நாள் தொடங்கி യേശുവിന്റെ മേഘപ്രത്യക്ഷത വരെയുള്ള ആ ഒരു കാലഘട്ടമാണ് സഭായുഗം. மத்திய ஆகாயத்தில் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் உள்ள காலத்திற்கு இடைப்பட்டதுதான் சபையின் காலம். ഒടുവിലത്തെ സഭയിൽ വരേണ്ടിയ ഒടുവിലത്തെ പാപി രക്ഷിക്കപ്പെട്ട് ചേരുമ്പോൾ സഭ പൂർത്തീകരിക്കപ്പെടും. യേശുവിന്റെ കാഹളം ധ്വനിക്കും. சபையிலே நிறைவாக ரட்சிக்கப்பட வேண்டிய பாவி ரட்சிக்கப்பட்டு சபையில் வரும் பொழுது காலம் நிறைவேறுகிறது, இயேசு கிறிஸ்து வருகிறார். ആ ഒരു പാവി ഇവിടെ ഇരിപ്പുണ്ടോ ഇല്ലയോ എന്ന് എനിക്കറിയാൻ വയ്യ. அந்த பாவி இங்க இருக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ചിലപ്പോൾ നിങ്ങൾ ഒരാളായിരിക്കും യേശുവിന്റെ വരവിന് താമസം കൂട്ടുന്നത്. ஒருவேளை உங்களில் யாராவது ஒருவராய் இருக்கலாம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை தாமதம் பண்ணுவதற்காக காரணமாய். ഇവിടെ ഇരിക്കുന്നവരോട് ചോദിക്കട്ടെ, നിങ്ങൾ ഇന്നലെ ഞാൻ ചോദിച്ചതുപോലെ രക്ഷിക്കപ്പെട്ടോ? இங்க இருக்கவங்கிட்ட நான் கேட்கிறேன், நேற்று நான் கேட்டது போல நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ഇല്ലെങ്കിൽ ഈ ദൈവസഭയുടെ അംഗമാകുകയല്ല. இல்லை என்றால் நீங்கள் இந்த தேவனுடைய சபையின் உறுப்பினராக மாட்டீர்கள். ഈ 3 ദിവസവും ഈ ക്യാമ്പിൽ വന്ന് വചനം കേട്ടാലും നിങ്ങൾ സ്വർഗത്തിൽ പോവുകയല്ല. இந்த 3 நாட்கள் முகாமுக்கு வந்து இந்த பிரசங்கத்தை எல்லாம் கேட்டாலும் பரலோகம் போக மாட்டீங்க. അപ്പോൾ ഈ കൃപായുഗത്തിൽ, ഈ സഭായുഗത്തിൽ നിങ്ങൾ രക്ഷിക്കപ്പെടണം. ഇത് തീരുന്നത് എപ്പോഴാണെന്ന് അറിഞ്ഞുകൂടാ. അതുകൊണ്ട് ഇന്നാകുന്നു രക്ഷാ ദിവസം, ഇപ്പോൾ ആകുന്നു സുപ്രസാദകാലം. ஆகவே இந்த கிருபை யுகத்தில், இந்த சபையின் யுகத்தில் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். യേശുക്രിസ്തു വരുമ്പോഴാണ് സഭ ഇവിടെ നിന്ന് എടുത്തുകൊള്ളപ്പെടുന്നത്. இயேசு கிறிஸ்து வரும்போதுதான் சபை இங்கே இருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ആ എടുത്തുകൊള്ളപ്പെടുന്നതിന് ഉപയോഗിക്കുന്ന വാക്കാണ് റാപ്ചർ എന്ന വാക്ക്. அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பதற்கு ராப்சர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஸ்பெல்லிங் RAPTURE, റാപ്ചർ. ராப்சர் என்கிற வார்த்தை ஆங்கில வார்த்தை சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு பயன்படுகிறது. അത് ലാറ്റിനിൽ നിന്നൊരു പദം വന്നിട്ടുണ്ട്. ആ പദത്തിന്റെ പേര് റാപ്പിയോ എന്നാണ്. லத்தீன் மொழியிலிருந்து ஒரு பதம், அதனுடைய பெயர் ராப்பியோ என்பதாகும். അതിൽ നിന്നാണ് ഈ റാപ്ചർ എന്ന പദം സ്വീകരിച്ചിരിക്കുന്നത്. அதிலிருந்து தான் இந்த ராப்சர் என்கிற இவ்வார்த்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ഇതിനർത്ഥം ഇത്രയേ ഉള്ളൂ, എടുക്കപ്പെടുക എന്നാണ്. இதனுடைய பொருள் இவ்வளவுதான், எடுத்துக்கொள்ளப்படுதல். തെസ്സലോനിക്കർക്ക് എഴുതിയ 1-ാം ലേഖനം 4-ാം അധ്യായം 16-ഉം 17-ഉം വാക്യങ്ങൾ വായിക്കുമ്പോൾ ആ വാക്ക് അവിടെ വരുന്നുണ്ട്. 1 தெசலோனிக்கே 4-ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள் வாசிக்கும் போது இந்த வார்த்தை அங்கே வருகிறது. അവിടെ എന്താ പറഞ്ഞിരിക്കുന്നത്? அங்கே என்ன சொல்லப்படுகிறது? ക്രിസ്തുവിൽ മരിച്ചവർ മുൻപേ ഉയർക്കും. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். പിന്നെ ജീവനോട് ശേഷിക്കുന്ന നാം, കേൾക്ക്, അവരോടൊരുമിച്ച് കർത്താവിനെ എതിരേൽപ്പാൻ മേഘങ്ങളിൽ അടിവര എടുക്കപ്പെടുമെന്നാണ്. பின்பு அவரோடு கூட நாமும்
கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக ஆகாயத்தில் மேகங்கள் மேல் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். എടുക്കപ്പെടും நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ആ എടുക്കപ്പെടുമെന്ന പദമാണ് റാപ്ചർ എന്ന നിലയിൽ വാക്ക് വന്നിരിക്കുന്നത്. அந்த எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்கிற இந்த வார்த்தை தான் ராப்சர் என்கிற அந்த சொல்லில் வருகிறது. എടുക്കപ്പെടും ആ ഒരു റാപ്ചർ എന്ന അതേ പദം പുതിയ നിയമത്തിൽ ഉപയോഗിച്ചിരിക്കുന്ന രണ്ട് സ്ഥലങ്ങളുണ്ട്. இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் அல்லது ராப்சர் என்கிற இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் இன்னொரு இடத்துல, ரெண்டு இடத்துல தான். ഒന്ന് അപ്പോസ്തല പ്രവൃത്തികൾ 8-ാം അധ്യായം 39-ാം വാക്യം. ஒன்று அப்போஸ்தலர் 8-ാം அதிகாரம் 31வது வசனம். ഷണ്ണനെ സ്നാനപ്പെടുത്തി കഴിഞ്ഞപ്പോൾ ഫിലിപ്പോസിനെ കുറിച്ച് പറയുന്നത് ആത്മാവ് അവനെ എടുത്തുകൊണ്ടുപോയി എന്നാണ്. இந்த மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்ததுக்கு அப்புறமாக பிலிப்புவை பற்றி சொல்லுகிறார், ஆவியானவர் அவரை எடுத்துக்கொண்டு என்று பார்க்கிறோம். അവിടെ ഈ റാപ്ചർ എന്ന പദമാണ് ഉപയോഗിച്ചത്. அங்கேயும் ராப்சர் என்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. ഈ പദം ഉപയോഗിച്ചിരിക്കുന്ന രണ്ടാമത്തെ സ്ഥലം, இந்த சொல் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற இரண்டாவது இடம் 2 കൊരിന്ത്യർ 12:2 2 கொரிந்தியர் 12:2. അവിടെ പൗലോസ് ഒരു മനുഷ്യനെ കുറിച്ച് പറയുകയാണ്. அங்கே பவுல் ஒரு மனிதனை பற்றி சொல்லுகிறார். ക്രിസ്തുവിലുള്ള ഒരു മനുഷ്യൻ, கிறிஸ்துவுக்கு உள்ளான ஒரு மனிதன். പൗലോസ് അത് എഴുതുമ്പോൾ 14 വർഷം മുൻപ് അയാൾ 3-ാം സ്വർഗത്തോളം എടുക്കപ്പെട്ടു എന്ന് അവിടെ പറയുന്നു. பவுல் சொல்லும் பொழுது 14 வருஷத்துக்கு முன்பதாக அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்கிறார். അവിടെ ആ എടുക്കപ്പെട്ടു എന്നതിന് കൊടുത്തിരിക്കുന്ന വാക്കും റാപ്ചർ എന്നാണ്. அங்கே எடுக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்கும் ராப்சர் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. അപ്പോൾ ഇവിടെ നാം മനസ്സിലാക്കേണ്ടത് പെന്തക്കോസ്ത് നാളിൽ ആരംഭിച്ച് യേശുക്രിസ്തുവിന്റെ മധ്യാകാശം അല്ലെങ്കിൽ മേഘപ്രത്യക്ഷത വരെ ഇവിടെ ആയിരിക്കുന്ന സഭ ദൈവത്തിന്റെ കാഹളം ധ്വനിക്കുമ്പോൾ ഇവിടെ നിന്ന് എടുത്തുകൊള്ളപ്പെടും. ஆக நாம் இங்கே வாசிப்பது தெரிந்து கொள்வது என்னவென்றால், பெந்தேகோஸ்தே நாளன்று ஆரம்பமான இந்த தேவனுடைய சபை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் வரைக்குமாக எக்காலம் தொனிக்கிற வேளையிலே இந்த சபை இங்கே இருந்து எடுத்துக்கொள்ளப்படும். അതിന് മറ്റൊരു വാക്കാണ് സാധാരണ മലയാളത്തിൽ ഉപയോഗിക്കുന്നത് ഉൽപ്രാവണം എന്നാണ്. சாதாரண மலையாளத்திலும் இந்த எடுத்துக்கொள்ளுதல் என்கிற உப்ராவனம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், ഉൽപ്രാവണം ചെയ്യും, உட்பிராவனம் செய்யும். மலையாளத்தில் அந்த வார்த்தை, தமிழ்ல தான் எடுத்துக்கொள்ளப்படும். സഭയുടെ എടുത്തുകൊള്ളപ്പെടലിനെ കുറിച്ച് പറയുന്ന പ്രധാനപ്പെട്ട 4 വേദഭാഗങ്ങളുണ്ട്. ஆக சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்வதற்காக முக்கியமான 4 வசனங்கள் சொல்லப்படுகிறது. യോഹന്നാന്റെ സുവിശേഷം 14-ാം അധ്യായം 1 മുതൽ 3 വരെയുള്ള വാക്യങ്ങൾ. யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்குள்ள வசனங்கள். രണ്ടാമത്തെ ഭാഗം, இரண்டாவது பகுதி 1 കൊരിന്ത്യർ 15:50 മുതൽ 58 വരെ. 1 கொரிந்தியர் 15:50 முதல் 58 வரைக்கும். മൂന്നാമത്തെ ഭാഗം, மூன்றாவது பகுதி ഫിലിപ്പ്യ ലേഖനം பிலிப்பியர் நிருபம் 3:20-21 വാക്യങ്ങൾ. 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். നാലാമത്തേത് நான்காவது 1 തെസ്സലോനിക്കർ 4:13 മുതൽ 18 വരെ. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வரைக்கும். ഈ 4 വേദഭാഗങ്ങളും ദൈവസഭയുടെ എടുത്തുകൊള്ളപ്പെടലിനെ കുറിച്ച് இந்த പറഞ്ഞിരിക്കുന്നതാണ്. 4 வேத பகுதிகளும் தேவனுடைய சபையானது எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து சொல்லுகிறது. അതെപ്പോഴാണ് എടുത്തുകൊള്ളപ്പെടുന്നത്? சரி, அது எப்போது எடுத்துக்கொள்ளப்படும்? യേശുക്രിസ്തു വരുമ്പോ. இயேசு கிறிஸ்து வரும்போது. എവിടെ വരുമ്പോ? எங்கே வரும்போது? മേഘങ്ങളിൽ വരുമ്പോ. மேகங்களில் மத்திய வானத்தில் வரும்போது சபை எடுத்துக்கொள்ளப்படுது. അങ്ങനെ എഴുതിയിട്ടുണ്ടോ? அப்படி எழுதப்பட்டிருக்குதா? അവിടെ എഴുതിയിട്ടുണ്ട്. ஆம், எழுதப்பட்டிருக்குது. നാം മേഘങ്ങളിൽ എടുക്കപ്പെടുമെന്നാണ്. நாம் அவர்களோட மேகங்களில் எடுக்கப்பட்டு, നാം മേഘങ്ങളിൽ എടുക്കപ്പെടും. நாம் மேகங்களில் எடுக்கப்பட்டு. മേഘങ്ങളിൽ എടുക്കപ്പെടുമ്പോൾ യേശു എവിടെയുണ്ട്? மேகங்களில் நாம் எடுக்கப்படும் போது இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? ഭൂമിയിലുണ്ടോ? அவர் பூமியில் இருப்பாரா? ചില പറയാ മേഘങ്ങളിൽ നമ്മൾ എടുക്കപ്പെടുമ്പോ യേശു ഭൂമിയിലുണ്ടോ? சிலவங்க சொல்லுவாங்க, மேகத்துக்கு நம்ம தூக்கிட்டோம்னா அவருக்குள்ள வந்துருவாரு.
കർത്തർ അവിടെയാണ്. கர்த்தர் அங்கே இருக்கிறார். അവിടെ എഴുതിയിരിക്കുന്നത് നിങ്ങൾ ശ്രദ്ധിക്കണം. സ്വർഗത്തിൽ നിന്ന് ഇറങ്ങി വരുന്നത് മേഘങ്ങളിലാണ്. அங்கே எழுதப்பட்டது நீங்க பார்க்கணும், வானத்திலிருந்து இறங்கி வருகிறது அந்த மேகத்திற்கு. അതിന് വേദ പഠിതാക്കൾ കൊടുക്കുന്നത് മേഘ പ്രത്യക്ഷത എന്നാണ്. அதற்கு வேத பண்டிதர்கள் சொல்வது மேக வெளிப்படுத்தல், ചിലര് பிரத்யட்சமாகுதல், ചിലര് മധ്യാകാശം എന്നൊക്കെ പറയും. சில பேர் மத்திய ஆகாயம் என்று சொல்லுவாங்க. സാധാരണ അധികമാ വാക്ക് ഉപയോഗിക്കാറ്. பொதுவாக அதிகமாக அந்த வார்த்தை பயன்படுத்துவதில்லை. അതിന് പല കാരണങ്ങളുണ്ട്. அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. എന്നാൽ വ്യക്തമായി മേഘത്തിൽ പ്രത്യക്ഷമാകും. ஆனால் மிக தெளிவாக மேகத்தின் மேல் அப்படிதான் அங்கே இருக்கிறார். ഇവിടെ ശ്രദ്ധിച്ചാട്ടെ, நீங்க கவனிங்க, യേശു വരാൻ പോവാ, നിങ്ങൾ അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും നോക്കിയിരിക്കുക. இயேசு வரப்போறார், நீங்க அங்கங்க பறக்க பார்த்துட்டு இருக்காதீங்க. അപ്പോൾ മേഘത്തിൽ പ്രത്യക്ഷരാകുക എന്ന് പറയുമ്പോൾ ஆக சீக்கிரத்திலே அவர் வெளிப்படுவார் என்று சொல்லும்போது ഈ സഭ മേഘത്തിലോട്ടാണ് എടുത്തു. இந்த சபை மேகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. നിങ്ങളൊന്ന് ഹൃദയത്തിൽ ഒന്ന് കണ്ടേ, உங்க மனசுல அத கொஞ்சம் பாருங்களேன். എത്ര പേരുണ്ടാവും അങ്ങോട്ട് പോകാൻ? அப்படி போகும்போது எத்தனை பேர் அதுல இருப்போம்? നമ്മുടെ ഈ ക്യാമ്പിൽ എത്ര പേര് കാണും? இந்த முகாமில் எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? 300 பேர். 300 പേരുണ്ട്. ഈ 300 പേരും കൂടെ ഒരു പോക്ക് പോകുന്നത് നിങ്ങളൊന്ന് കണ്ടേ. இந்த 300 பேரும் ஒற்றடியா போறத கொஞ்சம் பாருங்க, എത്ര മനോഹരമായിരിക്കും, எவ்வளவு அழகா இருக்கும். 300 பேரும் போயிட்டா, എങ്കിൽ 3000 ആളുകൾ പോകുന്ന ഒന്ന് കണ്ടേ. ஒரேடியா 3000 பேர் போறத கொஞ்சம் மனசுல அப்படியே பாருங்க. അത് അതിനേക്കാൾ മനോഹരമാണ്. இது இதை விட அருமையா இருக்கும். എന്നാൽ ഒരു 3 ലക്ഷം പേര് പോകുന്ന ഒന്ന് കണ്ടേ. ஒரு 3 லட்சம் பேர் ஒரேடியா எடுத்துக்கொள்ளப்படுதல பார்த்தா, എന്നാൽ എണ്ണിക്കൂടാത്ത വണ്ണം ആളുകൾ പോകുന്നതൊന്ന് കണ്ടേ. ஆனால் எண்ணக்கூடாத ஒரு ஜனக்கூட்டம் போகிறதே கொஞ்சம் மனசுல பாருங்க. വലിയൊരു കൂട്ടം എണ്ണിക്കൂടാത്ത പുരുഷാരം അങ്ങോട്ട് പോകുകയാ. எண்ணக்கூடாத ஜனங்கள், பெரிய திரள் கூட்டம் அங்கே செல்கிறது. ഈ മേഘങ്ങളെല്ലാം താണ്ടിയാ പോകുന്നത്. இந்த மேகங்கள் எல்லாம் கடந்து போகிறோம். 1000 കോടി വാനഗോളങ്ങളെ താണ്ടിയാ പോകുന്നത്. 1000 கோடி இந்த வானமண்டலங்களை கடந்து செல்கிறோம். അന്ന് ഈ ശരീരമൊന്നുമല്ല നമുക്കുള്ളത്. அன்றைக்கு இருப்பது இந்த உடல் எல்லாம் இல்ல. തിരസ്കരിക്കപ്പെടും. இந்த உடல் எல்லாம் மகிமைப்படுத்தப்படும். യേശുവിന്റെ ശരീരത്തോട് നമ്മുടെ ശരീരം അനുരൂപപ്പെടും. இயேசு கிறிஸ்து சரீரத்திற்கு ஒப்பாக நமது சரீரம் மறுரூபமாக்கப்படும். യോഹന്നാൻ അപ്പോസ്തലൻ പറയുന്നത് നാം യേശുവിനോട് സദൃശ്യപ്പെടുമെന്നാണ് പറഞ്ഞിരിക്കുന്നത്. யோவான் அப்போஸ்தலன் சொல்வது போல நாம் இயேசு கிறிஸ்துவை போல இருப்போம். അന്ന് ക്യാൻസർ ഇല്ല, அன்றைக்கு புற்றுநோய் இல்ல, അന്ന് ഡയബറ്റിക് ഇല്ല, அன்றைக்கு சர்க்கரை வியாதி இல்ல. ഇന്ന് രാവിലെ എത്ര ഗുളിക കഴിച്ചേച്ചാ ഇവിടെ ഇരിക്കുന്ന പലരും ഇവിടെ ഇരിക്കുന്നത്? எத்தனை இன்னைக்கு காலைல எத்தனை பேர் எத்தனை மாத்திரை போட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க? എണ്ണം കാണിച്ചു கொஞ்சம் எத்தனை சொல்லிட்டாங்க சில பேர். ഞാനൊരു 5 ടാബ്ലറ്റ് വരെ കഴിച്ചു. நான் ஒரு 5 மாத்திரை வரைக்கும் போட்டுட்டு தான் வந்திருக்கிறேன். വൈകിട്ട് 3 കഴിക്കും. இன்னைக்கு சாயங்காலம் 3 சாப்பிடணும். അങ്ങനെ ഒരു ദിവസം 8 നിൽക്കുന്നത്. ஒரு நாளைக்கு 8 மாத்திரைல இப்ப நிக்குது. നമ്മുടെ പലരുടെയും വീടുകൾ ഒരു മിനി മെഡിക്കൽ സ്റ്റോറാണ്. நம்முடைய அநேக வீடுகள் ஒரு சின்ன மருந்து கடை, വലിയ ടിന്നിനകത്താ വെച്ചിരിക്കും. எல்லாம் பெரிய ஒரு டப்பாக்குள்ள அடைச்சு வச்சிருக்கோம். ഒരു ചിലടത്ത് ഞാൻ ചെന്ന് താമസിക്കുമ്പോഴേ, சில இடத்துல நான் போய் தங்கும் போது ഞാന് എന്നെ ശ്രദ്ധിക്കവിടെ, എനിക്ക് നല്ല കാര്യം പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുമ്പോ അശ്രദ്ധ വരരുത്. ഞാൻ ഈ താമസിക്കുന്ന വീടുകളിൽ പുറമെ അവര് കാണുക കഴിക്കുകയല്ല, അകത്ത് വെച്ചാ കഴിക്കുക. நாம் தங்குற வீட்டுல அவங்க பொதுவா சாப்பிடும் போது வெளியே வச்சு சாப்பிடல, அவங்க உள்ள வச்சு சாப்பிடுவாங்க. എന്നാൽ ഞാൻ താമസിക്കുന്ന വീട്ടിലെ ആ ഉടമസ്ഥന് ആഹാരം കഴിച്ചിട്ട് അവിടെ വെച്ച് തന്നെ ഈ പെട്ടി തുറന്നേച്ച് കഴിക്കുകയാണ്. ஆனா நாம் ஒரு வீட்டுல அந்த வீட்டுக்காரர் வெளியில வந்து பெட்டியை திறந்து அங்கேயே எடுத்து அவர் உட்கொள்கிறார். പുള്ളി ഓരോന്നെടുത്ത് ഇങ്ങനെ പൊളിച്ച് കഴിക്കും. ஒன்னா எடுத்து உடைச்சு இப்படி விழுங்குறாரு. ഒന്ന് കഴിക്കുമ്പോ ഞാൻ ചോദിക്കും, அப்ப ஒன்று எடுக்கும் போது நான் கேட்பேன், ഇതെന്തിനുള്ളതാ? இந்த மாத்திரை எதுக்கு? ബ്രദറെ, ഇത് ഹാർട്ടിനുള്ളതാ. பிரதர், இது இருதயத்துக்கு, ஹார்ட். രണ്ടാമത്തേത്, சரி, ரெண்டாவது மாத்திரை எதுக்கு? ഇതെന്തിനാണ്? இது எதுக்கு போடுறீங்க? ഇത് ഡയബറ്റിക്കിനുള്ള. இது சக்கரை வியாதிக்கு. വേറൊന്നെടുത്ത് കഴിക്കും. அப்ப மூணாவது எடுத்து போடுவாரு. ഇതെന്തിനാണ്? பிரதர், இது எதுக்கு? ഇത് പ്രഷറിനുള്ളത്. இது ரத்த அழுத்தத்துக்கு. പിന്നെയും കഴിക്കും. அப்புறம் எடுப்பாரு. ഇതെന്തിനാണ്? இது எதற்கு? ഇത് കൊളസ്ട്രോളിനാണ്. இது கொழுப்பு சக்தி, கொழுப்புக்காக. ഇതെല്ലാം കഴിച്ചിട്ട് പിന്നെ ഒരെണ്ണം കഴിക്കും. இதெல்லாம் மாத்திரையும் போட்டுட்டு அப்புறமா இன்னொரு மாத்திரையும் போடுவாரு. ഇതെന്തിനാ? இந்த மாத்திரை எதுக்கு பிரதர்? ഇത് പ്രത്യേകിച്ച് ഒന്നിനുമല്ല, ഇത് ജനറലാന്ന്. இது பொதுவா, இது தனிப்பட்ட முறையில் எதுக்குமல்ல, இது பொதுவான மாத்திரை. ഈ ശരീരത്തിന്തു കഴിക്കുന്ന ഭക്ഷണം വിഷം. பாருங்க, சாப்பிடுகிற உணவே
விஷம், മരുന്ന് വിഷം. மருந்து நம்ம உண்கிற மருந்து அதுவும் விஷம்தான். അതുകൊണ്ട് പാമ്പോ പട്ടിയോ കടിച്ചാ പോലും നമ്മൾ ആരും ചാകുക. அதனால ஒரு பாம்போ ஒரு நாயோ நம்ம கடிச்சா நம்ம யாரும் சாக மாட்டோம். അവ പെട്ടെന്ന് ചാകും. அதுதான் நம்மள கடிச்சதான் சீக்கிரம் செத்து போயிரும். ഈ വിഷമെല്ലാം കൂടെ അങ്ങോട്ട് പോയിരിക്കുക. ஏன்னா இந்த நஞ்செல்லாம் அங்கதான் போயிருக்குது. ഈ ഇരിപ്പ് തന്നെ നമുക്ക് കുറെ നേരം ബുദ്ധിമുട്ടാ. இப்படி உட்கார்ந்து இருக்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கதே நம்ம கஷ்டம். എനിക്ക് ഈ നിപ്പ് വലിയ പ്രയാസമാണ്. எனக்கு நிக்கிறது ரொம்ப கஷ்டம். എന്നാ വചനത്തിലുള്ള ആനന്ദം കൊണ്ടങ്ങ് നിൽക്കുക. ஆனால் வசனத்தில் உள்ள ஆவலினால் அங்க நிக்கிறேன். ഇവിടെ ടീച്ചേഴ്സ് ഒക്കെ ഇവിടെ ഉണ്ടല്ലോ, പ്രൊഫസേഴ്സും ടീച്ചേഴ്സും ഒക്കെ ഉണ്ടല്ലോ ഇവിടെ. இங்கே ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் அல்லவா? അവരെല്ലാം ഈ നിന്നോണ്ടല്ലേ ഈ പറയുന്നത്. அவங்க எல்லாம் நின்று கொண்டுதானே பாடம் சொல்லி கொடுக்கறீங்க. അതൊരു പക്ഷേ 45-50 മിനിറ്റേ കാണുകയുള്ളൂ. அது 45-5 நிமிடங்கள் இருக்கலாம். ഇത് ചാണ്ടപ്പിള്ള വന്നതല്ലേ നമുക്ക് 1.5 മണിക്കൂർ മുതലെടുക്കാമെന്നും പറഞ്ഞ சாண்டப்பிள்ளை எப்படி நம்ம கையில கிடைச்சிட்டாருல, ஒரு 1.5 மணி நேரம் அவரை பிடிச்சு வாங்கிட வேண்டியதான். ഞാൻ ഈ കഴിഞ്ഞ ദിവസം ഒന്ന് കണക്ക് കൂട്ടി എന്റെ ഭാര്യയോട് സംസാരിച്ചപ്പം. கடந்த நாள்ல என் மனைவியோடு பேசும்போது நான் கணக்கு கூட்டி பார்த்தேன். ഞാൻ പറഞ്ഞു, എടി കൊച്ചെ 4.25 മണിക്കൂർ ഏറ്റവും കുറഞ്ഞത് ഇങ്ങനെ നിൽക്കുകയെന്നു. நான் சொன்னேன், அம்மா ஒரு நாளில குறைந்தது 4.25 மணி நேரம் நின்னுகிட்டு இருக்கிறேன். നിൽക്കുക ചെറിയ കാര്യമാണോ ഇത്? இப்படி நின்று கொண்டிருப்பது சின்ன விஷயமா? അതുകൊണ്ടാ പാത്രം നിറച്ച് ചോറ് തിന്നുന്നത്. அதனாலதான் தட்டு நிறைய அடிச்சு வழங்குறது, ആഹാരം തട്ടുക, சாப்பாடை இழுத்து வாங்குறது. വീട്ടിൽ വെച്ച് ഇത്രയൊന്നും കഴിക്കുകയല്ല. இது வீட்டுல வச்சு எல்லாம் சாப்பிட மாட்டோம், சும்மா இருப்போம். ഇതാണോ? ஆனா இது அப்படியா? നിൽക്കുക മാത്രമാണോ? நிக்க மட்டுமா? ശരീരത്തേക്ക് സംസാരിക്കാൻ ശക്തി വേണ്ടേ? உடலிலே பேசுவதற்கு பலன் வேண்டுமே. അത് മാത്രം മതിയോ? அது மட்டும் போதுமா? മെന്റൽ വർക്ക് ചെയ്യണ്ടേ? இவருடைய மனமும் ஒர்க் பண்ணணும். ഇത് ഒന്നിനോട് ചേർത്ത് പറയണ്ടേ? இது ஒன்றை மற்றொன்றோடு இணைத்து சொல்லணும். ഇല്ലെങ്കിൽ നിങ്ങൾ പറയും ഇയാൾക്ക് ഓർമ്മയും ഒന്നും ഇല്ലാത്തയാള്, ഇയാളെ അടുത്ത ട്രെയിൻ കയറ്റി വിടാൻ പറയും. நீங்க சொல்லி இவருக்கு ஞாபகத்துல ஒண்ணு இல்ல, அடுத்த ரயில் பார்த்து இவரை ஏற்றி விட்டுற வேண்டியதான். അപ്പോൾ ഒരു പ്രസംഗകനെ സംബന്ധിച്ച് എന്തോ ഒരു അധ്വാനമാണെന്ന് നിങ്ങൾക്കറിയാം. ஆக ஒரு செய்தியாளரை பொறுத்த மட்டும் என்னவெல்லாம் உழைப்பு இருக்குது என்பது நீங்கள் அறியணும். ഈ വിഷയങ്ങളൊക്കെ ഒന്ന് ക്രോഡീകരിക്കണമെങ്കിൽ എന്തുമാത്രം മണിക്കൂറുകൾ വേണം? இந்த கருத்துக்கள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்க வேண்டுமானால் எவ்வளவெல்லாம் அதற்கு உழைக்கணும். എന്ന് അതൊക്കെ ഒന്ന് വൃത്തിയായിട്ട് ഒരു ഡയറിയിൽ എഴുതി വെക്കണമെങ്കിൽ വേറെ സമയം വേണം. அப்புறம் இதையெல்லாம் ஒழுங்காக ஒரு ஏட்டிலே எழுதி வைக்க வேண்டுமானால் அதற்காக தனி நேரம் வேண்டும். ക്ലാസ്സിന് വരുന്നതിന് മുൻപ് ഇത് വീണ്ടും ദോശക്കല്ലിലിട്ടൊന്ന് ചൂടാക്കണ്ടേ? ഇത് வகுப்புக்கு வரும்போது மறுபடியுமாக தோசைக்கல்ல போட்டு அதை சூடாக்கணுமா? തണുത്തു കൊണ്ടുവരാൻ പറ്റത്തില്ലല്ലോ. இதை குளிரா கொண்டு வர கூடாது இல்லையா? ചൂടായിട്ട് തന്നിട്ട് പോലും അവിടെ ഇവിടെ ഇരുന്ന് തൂങ്ങുന്നുണ്ട്. சுட சுட கொடுத்துட்டும் அங்க இருந்து கொட்டாய் விட்டுட்டு അപ്പൊ இருக்கீங்க. തണുത്താ തരുന്നത്തെ സ്ഥിതി ഒന്ന് ഓർത്ത്. சரி, இதையே குளிரா தந்தா என்னவா இருக்கும் நிலைமை? അപ്പൊ ഇത് തണുപ്പിച്ചല്ല തരുന്ന, ചൂടാക്കി തരിക. ஆக இதை குளிராய் தரவில்லை, இதை சூடேற்றி தருகிறது. ഞാൻ എന്റെ സഹോദരി സഹോദരന്മാരെ പറയട്ടെ, என் സഹോദര സഹോദരികളെ சொல்லுகிறேன், ശരീരം കൊണ്ടും ആത്മാവ് കൊണ്ടും മനസ്സുകൊണ്ടും നന്നായിട്ട് അധ്വാനിച്ചിട്ടാണ് ദൈവദാസന്മാർ ഈ വചനം നിങ്ങൾക്ക് നൽകുന്നത്. சரீரத்தினாலும் ஆவியினாலும் மனதினாலும் சரியாக உழைத்துதான் தேவனுடைய தாசர்கள் இவ்வார்த்தைகளை உங்களுக்கு தருகிறார்கள். കൊണ്ട് വിവിധമായ രോഗങ്ങൾ ശരീരത്തിലുണ്ട്. சரீரத்திலே நிரந்தரமாக இருக்கிற பல வியாதிகள் இருக்கிறது. കാലിന് ബുദ്ധിമുട്ടുണ്ട്, காலுக்கு பிரச்சனை இருக்கு, നടുവിന് ബുദ്ധിമുട്ടുണ്ട്, முதுகெலும்புக்கு பிரச்சனை, തൊണ്ടയ്ക്ക് മാത്രമേ ഉള്ളൂ കുഴപ്പമില്ല. தொண்டைக்கு மட்டும்தான் பிரச்சனை இல்லாம இருக்கு. ഇങ്ങനെ പ്രസംഗിച്ച് ഇങ്ങനെ അങ്ങ് തുറന്നിരിക്കും. அது இப்படி பிரசங்கம் பண்ணி இப்படி திறந்து இருக்கு. മറ്റെല്ലാം പ്രയാസങ്ങളാണ്. மத்த எல்லாத்துக்குமே பிரச்சனை. ഞങ്ങൾക്ക് ഇങ്ങനെ പ്രയാസമാണെങ്കിൽ எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருந்தால் നിങ്ങൾക്കും പല വിധത്തിലുള്ള പ്രയാസങ്ങൾ, உங்களுக்கும் பல நிலையில் உள்ள பிரச்சனை இருக்கும். എല്ലാവർക്കും ഉണ്ട് പല പ്രയാസങ്ങൾ. எல்லாருக்குமே பலவிதமான சிரமங்கள் இருக்கிறது. ഒരു സന്തോഷം ഞാൻ വിളിച്ചു പറയും. ஆனால் ஒரு சந்தோஷத்தை அழைத்து சொல்கிறேன், ഇതെല്ലാം അവസാനിക്കാൻ പോകും. இது எல்லாம் முடிய போகுது. നമ്മുടെ യേശുവിന്റെ കാഹളം ധ്വനിക്കും. நம்முடைய இயேசுவுடைய எக்காலம் தொனிக்கும். ദൈവസഭ ഇവിടെ നിന്ന് പറന്നു. தேவனுடைய சபை இங்கே இருந்து பறந்து உயரும். പൗലോസ് പറയുന്നത് പോലെ മണ്ണുകൊണ്ടുള്ളവന്റെ പ്രതിമ ധരിച്ചതുപോലെ സ്വർഗീയന്റെ പ്രതിമ നാം ധരിക്കും. பவுல் சொன்னது போல மண்ணானவருடைய சாயலை அணிந்தது போல நாம் விண்ணானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். ഫിലിപ്പ്യ ലേഖനത്തിൽ അദ്ദേഹം പറയുന്നുണ്ട്, ഈ താഴ്ചയുള്ള ശരീരം യേശുവിന്റെ മഹത്വമുള്ള ശരീരത്തോട് അനുരൂപമായി രൂപാന്തരം. பிலிப்பு நிருபர் சொல்கிறார், நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சாயலுக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். അത് ബ്രദർകാരായ നമ്മൾ വിശ്വസിക്കുന്നു. அதை சகோதர சபையாராகிய நாம்
விசுவாசிக்கிறோம். അങ്ങനെ യേശുവിന്റെ ശരീരത്തോട് നമ്മളെല്ലാം രൂപാന്തരപ്പെടും കേട്ടോ. இப்படியாக இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எப்படி இருக்கிறதோ அதுபோல நாம் எல்லாருமே மறுரூபம் அடைவோம். അപ്പം നമ്മളൊക്കെ ആരായിരിക്കും? அப்போ நாம எல்லாருமே யாராக இருப்போம்? യേശുവിനോട് സദൃശരാകുമെന്നാ പറയുന്നത്. இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பாய் இருப்போம். അപ്പം നമ്മൾ എങ്ങനെയുള്ളവരായിരിക്കും? அப்ப நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருப்போம்? നമ്മുടെ അവസ്ഥ എങ്ങനെയായിരിക്കും? நமது நிலை எப்படி இருக்கும் പറയാമോ? சொல்ல முடியுமா? அப்போ நம்ம எப்படி இருப்போம்? மறுரூபமாக்கப்பட்ட வகையில മറുവപ്പെടും. നമ്മൾ എങ്ങനെ ഇരിക്കും? மறுரூபப்பட்ட பிறகு எப்படி இருப்போம்? நம்ம ഇനി യേശുവിനെ പോലെ ഇരിക്കും. இயேசுவை மாதிரி இருப்போம். ആ ശരീരം പോലെ, அவருடைய சரீரத்தை போல. അങ്ങനെ യേശുവിന്റെ ശരീരം പോലെ ഇരിക്കുമ്പോൾ നമ്മുടെ പ്രായം എന്തായിരിക്കും? இயேசுக்கு சரீரத்தை போல இருக்கும்போது நம்ம வயசு என்னவா இருக்கும்? வாலிப வயசு. നമ്മൾ യൗവനക്കാരായി, நாம் இளைஞராய் இருப்போம். നമ്മൾ യൗവനക്കാരായി இளைஞராய் இருப்போம். യേശു ഇവിടെ നിന്ന് പോകുമ്പോൾ എന്തോ ഉണ്ടായിരുന്നു പ്രായം? இயேசு கிறிஸ்து இங்க இருந்து போகும்போது அவருக்கு என்ன வயசு? 33 വയസ്സ്. 33 வயசு. ആ ശരീരത്തോട് ഞാൻ രൂപാന്തരപ്പെടുമ്പോൾ, அந்த சரீரத்திற்கு ஒப்பாக நான் மறுரூபம் அடையும் போது, യേശുവിനെ പോലെയാകുമ്പോൾ, நான் இயேசு கிறிஸ்துவை மாதிரி ஆகும் போது 72 വയസ്സുള്ള ഞാൻ ചെറുപ്പക്കാരനായി. 72 வயதுள்ள நான் ஒரு வாலிபன். ഇവിടെ 80 വയസ്സുള്ള ഈ അമ്മച്ചി ചെറുപ്പക്കാരിയായി മാറും. இங்க 80 வயது உள்ள அம்மையார் ஒரு வாலிப பெண்ணாய் இருப்பாங்க. അതുകൊണ്ട് ഇപ്പൊ ചെറുപ്പക്കാരാകാൻ 70 വയസ്സുള്ളവരും 80 വയസ്സുള്ളവരും ഡൈ ചെയ്യേണ്ട കാര്യമില്ല. ஆகவே இப்பொழுது 70 80 வயசான வாலிபராய் இருந்தா 70 80 வயசுக்காரங்க தலைக்கெல்லாம் மை புரட்ட வேண்டாம். പാപമല്ലത്, அது பாவம்னு சொல்லல, തെറ്റല്ലത്, அது தவறு அல்ல, നല്ല ഭംഗിയാണ്. அது அழகாத்தான் இருக்கு. ഞാൻ വേണ്ടെന്ന് വെച്ചിട്ട് പെരട്ടാത്തതാ. நான் வேண்டாம்னு சொல்லித்தான் தைக்கல, അതിൽ തെറ്റൊന്നുമില്ല. அது தவறு ஒன்று இல்ல. മീശയും കറുപ്പിക്കണം, மீசையும் கருப்பா வச்சிருக்கணும், തലയും കറുപ്പിക്കണം. தலையும் கருப்பா இருக்கணும். ഒരു മീശ കറുപ്പിക്കും, അല്ല തല കറുപ്പിക്കും, മീശ വെളുപ്പിക്കും. சில பேர் தலைய நரைச்சு வச்சிருப்பாங்க, மீசையை மட்டும் கருகருன்னு வச்சிருப்பாங்க. ചിലര് മീശ കറുപ്പിക്കും, തല വെളുപ്പിക്കും. சில பேருக்கு தலை மட்டும் வெள்ளையா இருக்கும், மீசை கருப்பா இருக்கும், இது மாறி வச்சிருப்பாங்க. അത് വേണ്ട, വെളുപ്പിക്കുന്നെങ്കിൽ മൊത്തം വെളുപ്പിക്കണം, കറുപ്പിക്കുന്നെങ്കിൽ മൊത്തം കറുപ്പിക്കണം. அது வேண்டாம், நரைச்சா மொத்தம் நரைக்கட்டும், கருப்பா மொத்தமா கருப்பா இருக்கட்டும். എങ്ങനെയായിരുന്നാലും എന്റെ സഹോദരിമാരെ സഹോദരന്മാരെ നമ്മളെല്ലാം യുവാക്കളായിരിക്കും. எப்படியா இருந்தாலும் சரி சகோதரிகளே சகோதரிகளே, நாம் எல்லாருமே வாலிப பருவத்தில் இருப்போம். 110 സങ്കീർത്തനത്തിൽ പറയുന്നത് എന്താണെന്നറിയാമോ? 110 சங்கீதத்தில் சொல்வது என்ன தெரியுமா? ഉഷസിന്റെ, കേൾക്കണം, ഉഷസിന്റെ ഉദരത്തിൽ നിന്ന് യുവാക്കളാകുന്ന മഞ്ഞ് അന്നു നിനക്ക് പുറപ്പെട്ടു വരും. யௌவன ஜனத்தினுடைய பனி அங்கே இருந்து உனக்கு புறப்பட்டு வரும். വയസ്സാകുന്ന മഞ്ഞ് പുറപ്പെടുമെന്നല്ല, வயதான ஒரு கிழவனான நிலைமையில் உள்ள ஒரு பனி வரும் என்று சொல்லவில்லை. യുവാക്കളാകുന്ന മഞ്ഞ്, விடியற்கால நம்ம வாலிபர்களாக இளைஞர்களாக வரக்கூடிய ஒரு பனி. നമുക്ക് സന്തോഷമില്ലേ? நமக்கு மகிழ்ச்சி தானே? ഇനി വേറെ ഒരു കാര്യം കൂടെ പറയാം. இனி மற்றொரு காரியத்தை சொல்கிறேன். നമ്മുടെ ശരീരത്തിൽ ഒരു പാടുപോലും കാണുക, நம்முடைய சரீரத்திலே ஒரு தழும்பு போல் இருக்காது. നമ്മുടെ ഈ SLC സർട്ടിഫിക്കറ്റിൽ ഇപ്പോഴും ഉണ്ടോന്ന് എനിക്കറിയാൻ വയ്യ. സർട്ടിഫിക്കറ്റിൽ നമ്മൾ ഒരു മാർക്ക് കൊടുക്കും, അടയാളം കൊടുക്കും, ഇപ്പോഴും ഉണ്ട്. நம்முடைய பள்ளி இறுதி அந்த மாற்று அட்டையில அடையாளம், உடல் அங்க அடையாளம் குறிக்கப்படும். അന്ന് SLC സർട്ടിഫിക്കറ്റിൽ എന്റെ ഇവിടെ ഒരു കറുത്ത പാടുണ്ട്, ഇതാണ് അന്ന് ഹെഡ് മാസ്റ്റർ എഴുതി വെച്ചത്. அன்றைக்கு என்னுடைய பள்ளி இறுதாண்டிலே என்னுடைய மாற்று சான்றிதழிலே இங்கே எனக்கு ஒரு கருப்பான ஒரு தழும்பு இருந்தது, இதைத்தான் அந்த தலைமை ஆசிரியர் குறித்து வைத்தார். നമുക്കെല്ലാം അങ്ങനെ കൊടുത്ത അടയാളം കൊടുത്ത മാർക്കുണ്ട്. அப்படிலாம் நமக்கெல்லாம் இப்படி அடையாளம் கொடுக்கப்பட்டது இருக்கிறது. അതുകൂടാതെ ഈ ശരീരത്തിലൊക്കെ ഒരു ആദ്യ ഉണ്ണി പോലത്തെ സാധനങ്ങളൊക്കെ, அதுபோல ஏதாவது மச்சங்கள் இருந்தால் அதுவும் எல்லாம் சரீரத்திலே இருக்கும். എന്നാ തേജസ്കരിക്കപ്പെട്ട് കഴിയുമ്പോ ഉണ്ടല്ലോ, ஆனால் மகிமைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு இருக்குது அல்லவா, ഇങ്ങനെയുള്ളതൊന്നും കാണുക. இப்படிப்பட்ட எதுவுமே இருக்காது. ചിലരുടെ കയ്യിൽ 6 വിരലുണ്ട്, சிலவருக்கு கையில 6 விரல் இருக்கும், ചിലരുടെ കയ്യിൽ 4 വിരല്, சில பேருக்கு 4 விரல் தான் இருக்கும், ചിലത് 3 ഉള്ളൂ, சில பேருக்கு 3 தான் இருக்கும், ചിലത് ഇങ്ങനെ മടങ്ങിയിരിക്കും. சில பேருக்கு இங்க சுருண்டு இருக்கும். തേജസ്കരിക്കപ്പെട്ട് കഴിയുമ്പോൾ மகிமைப்பட்டதுக்கு அப்புறமாக എല്ലാ കൈകളിലും 5 വിരലായി, எல்லா கைகளுமே 5 விரல் தான் இருக்கும், ഒന്നും മടങ്ങിയിരിക്കുക. எதுவுமே மடங்கி இருக்காது. ഞാൻ ഇവിടെ ഒരു അമ്മയെ കണ്ടായിരുന്നു. நான் இங்க ஒரு அம்மாவை பார்த்தேன். അമ്മ ഒരു വടി പിടിച്ച് പയ്യെ നടക്കുന്നു. அவங்க ஒரு ஊன்றுகோல் வைத்து மெதுவா தான் நடக்கிறாங்க. ആ കാല് ബലമില്ല, அந்த காலிலே பலம் இல்ல. എന്നാൽ ഈ അമ്മ ഇവിടെ ഇരിപ്പുണ്ട് ഞാൻ പറയുകയാണ്. ஆனால் அந்த அம்மா இங்க உட்கார்ந்து இருக்காங்க சொல்லுறேன். യേശു വന്നു കഴിയുമ്പോൾ, இயேசு வரும்போது, ശരീരം രൂപാന്തരപ്പെട്ട് കഴിയുമ്പോൾ,
சரீரம் மருவம் அடையும் போது ഇനി ആ വടി വേണ്ട. இனிமேல் அந்த ஊன்றுகோல் தேவையில்லை. അമ്മ തുള്ളിച്ചാടാൻ அம்மா പോകും. குதிக்க போறாங்க. ദൈവത്തിന് സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ഞാനൊരു വസ്തുതയൂടെ പറയട്ടെ. நான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன். നമ്മുടെ ഈ അടയാളങ്ങളെല്ലാം മാറും. நம்முடைய அடையாளம் எல்லாம் விலகும். ശരീരത്തിന്റെ പാടുകളെല്ലാം മാറും. சரீரத்துடைய தழும்புகள் எல்லாம் நீங்கும். വൈകല്യങ്ങളെല്ലാം മാറും. நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் குறைவு மாறும். യേശുവിന്റെ ശരീരത്തോട് തുല്യരായി നാം എടുക്കപ്പെടും. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு இணையாய் ஒப்பாய் எடுக்கப்படுவோம். അവിടെ ചെല്ലുമ്പോൾ നമ്മൾ യേശുവിനെ കാണും. அங்கே போகும்போது இயேசுவை பார்ப்போம். യേശുവിന്റെ ശരീരവും തേജസ്കരിക്കപ്പെട്ടതാ. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் மகிமைப்படுத்தப்பட்ட சரீரம். നമ്മുടെ ശരീരത്തിൽ ഒരു പാടുമില്ല. நம்முடைய சரீரத்திலும் ஒரு தழும்பும் இல்லை. എന്നാൽ തേജസ്കരിക്കപ്പെട്ട ആ ശരീരത്തിൽ 5 പാടുകൾ. ஆனால் மகிமைப்படுத்தப்பட்ட அந்த சரீரத்திலே 5 தழும்புகள், காயத்தழும்பு. 2 കൈകളിലും മുറിപ്പാടുകൾ. 2 கரங்களிலும் காயத்தழும்பு. 2 കാലുകളിലും മുറിപ്പാടുകൾ. 2 கால்களிலும் காயத்தழும்பு. വിലാപ്പുറത്തും മുറിപ്പാടുകളുണ്ട്. விலாவிலும் காயத்தழும்பு. നമ്മളെല്ലാം കോടാനുകോടി വിശുദ്ധന്മാരാ കാൽക്കലേക്ക് വീണിട്ട് പറയും, നീ ഞങ്ങൾക്ക് വേണ്ടി അറുക്കപ്പെട്ടു, നീ യോഗ്യൻ, നീ യോഗ്യൻ, നീ യോഗ്യൻ എന്ന് പറഞ്ഞ് നാം കുഞ്ഞാടിനെ ആരാധിക്കാൻ പോകും. நாம் எல்லாரும் கோடிக்கணக்கான மக்கள் அவருடைய பாதபடியிலே வீழ்வோம். அறுக்கப்பட்ட நீரே பாத்திரர், நீரே பாத்திரர், நீரே பாத்திரர் என்று நாம் அவரை புகழுவோம். ഇതെല്ലാം നാം വിശ്വസിക്കുന്നുണ്ട്. இதெல்லாம் நான் நம்புகிறோமா? നമ്മൾ അവിടെ ആയിരിക്കുമ്പോൾ நாம அங்க போய் இருக்கும்போது ഇവിടെ വേറൊരു പരിപാടിയുണ്ട്. இங்க வேற ஒரு காரியம் நடக்கும். എന്നാന്നറിയാമോ? என்ன தெரியுமா? അന്തിക്രിസ്തു, ആന്റി ക്രൈസ്റ്റ്, എതിർ ക്രിസ്തു ഇവിടെ ഭരിക്കുക. அந்தி கிறிஸ்து இங்கே ஆளுகை செய்வான். 7 വർഷമാണ് അവൻ ഭരിക്കുന്നത്. 7 ஆண்டுகள் அவன் ஆளுகை செய்யணும். നമ്മൾ അതിനു മുൻപ് ഇവിടുന്ന് പോകും. நாம் அதற்கு முன்னாக இங்க இருந்து நாம போயிருவோம். കുറെ ആളുകൾ പറയുന്നത് അതിലൂടെ പോയിട്ടേ നമ്മൾ പോവുള്ളൂ. சில பேர் சொல்றாங்க அதுக்கு உள்ளேயும் கடந்துதான் நம்ம போவோம்னு சொல்லி. അങ്ങനെ പറയുന്ന ഒരുത്തനോട് ഞാൻ ഒരിക്കൽ ഇങ്ങനെ പറഞ്ഞു, அப்படி சொல்லுகிற ஒருத்தர் இடத்துல நான் இப்படி சொன்னேன், നീ അത് കഴിഞ്ഞിട്ട് വന്നാ മതി, ഞാൻ അതിനു മുമ്പേ അങ്ങ് പോവാന്ന്. நீ அதெல்லாம் பார்த்துட்டு வந்தா போதும், அதுக்கு முன்னாடி நாங்க போயிடுறோம். നമ്മൾ അതുവഴി പോവുകയില്ല. நாம் அவ்வழியாய் செல்ல மாட்டோம். ദൈവം നമ്മെ കോപത്തിനായിട്ടല്ല രക്ഷിച്ചതെന്ന് തിരുവെഴുത്തിൽ പറയും. தேவன் நம்மை கோபாக்கினைக்காக ரட்சிக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. വരുവാനുള്ള കോപത്തിൽ നിന്ന് നമ്മെ വിടുവിക്കുന്നവനായി യേശു സ്വർഗത്തിൽ നിന്ന് വരാൻ. வரப்போகிற கோபாக்கினை நின்று விடுவிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். ആ 7 വർഷത്തെ മഹോപദ്രവം എന്ന് പറയുന്നത് സഹിക്കാൻ പറ്റുന്നതല്ല. அந்த 7 ஆண்டுகளாக மகா உபத்திரவம் என்று சொல்லப்படுவது பொறுத்து கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. ഞാനതിന് 2 വാക്യങ്ങൾ നിങ്ങളോട് പറയാം. அதற்கு 2 வசனங்களை உங்களிடத்தில் சொல்லுகிறேன். മത്തായി 24-ാം അധ്യായത്തിൽ യേശു പറയുന്നു, மத்தேயு 24-ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ലോകാരംഭം മുതൽ ഇതുവരെ സംഭവിച്ചിട്ടില്ലാത്തതും മേലിൽ സംഭവിക്കാത്തതുമായ വലിയ കഷ്ടം അന്നാളിലുണ്ടാകും. உலகம் உண்டான முதற்கொண்டு இதுவரைக்கும் சம்பவியாதும் இனி சம்பவிக்க கூடாதுமான மிகுந்த உபத்திரவம். ദാനിയേൽ പ്രവാചകന്റെ പുസ്തകം 12-ാം അധ്യായത്തിലും ഇത് തന്നെ പറയുന്നുണ്ട്. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 12-ஆம் அதிகாரத்திலும் இதேதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ഒരു ജാതി ഉണ്ടായത് മുതൽ அந்த உபத்திரவ காலத்தின் முடிவில் தான் இயேசு கிறிஸ்து ராஜாவாக மகிமையின் பிரசன்னத்திலே வெளிப்படுவார். വെളിപ്പാട് 19-11 മുതലുള്ള വാക്യങ്ങളിൽ അത് പറയുന്നു. வெளிப்படுத்தின விசேஷம் 19-ஆம் அதிகாரம் 11 முதல் இருக்கிற வசனங்களில் அது சொல்லப்படுகிறது. അന്തിക്രിസ്തുവിന്റെ സൈന്യം യുദ്ധത്തിനായിട്ട് ചെല്ലും. அந்தி கிறிஸ்துனுடைய இந்த சேனை யுத்தத்துக்கு புறப்படும். തെസ്സലോനിക്കർക്ക് എഴുതിയ 2-ാം ലേഖനത്തിൽ വായിക്കുന്നത് പോലെ യേശു തന്റെ ശ്വാസത്താൽ അവരെ ഒടുക്കിക്കളയും. தெசலோனிக்கேயர் 2-ல் எழுதுவது போல இயேசுக்கு தமது நாசியின் சுவாசத்தினால் அவர்களை அழிப்பார். അന്തിക്രിസ്തുവിനെയും കള്ളപ്രവാചകനെയും തീപ്പൊയ്കയിലേക്ക് அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியையும் அக்கினி கடலில் தள்ளுவார். സാത്താനെ 1000 ആണ്ടത്തേക്ക് ബന്ധിച്ചിടും. சாத்தானை 1000 ஆண்டு അവസാനിപ്പിച്ച് அப்படி அக்காரியங்களை நிறைவு செய்து 21-ാം അധ്യായത്തിലേക്ക് വരുമ്പോ 21-ஆம் அதிகாரம் வரும்போது പഴയ ആകാശം മാറുന്നു, பழைய வானம் ஒளிகிறது, ഭൂമി മാറുന്നു, பூமி மாறுகிறது, പുതിയ ആകാശവും പുതിയ ഭൂമിയും പ്രത്യക്ഷപ്പെടുന്നു. புதிய வானம் புதிய பூமி
தோன்றுகிறது. പുതിയ ഭൂമിയിലേക്ക് പുതിയ യെരൂശലേം ഇറങ്ങി വരും. புதிய பூமிக்கு புதிய எருசலேம் இறங்கி வருகிறது. ഇതിന്റെ വർണ്ണനയാണ് 21 22 അധ്യായങ്ങൾ വെളിപ്പാട്. அதனுடைய வர்ணனை தான் வெளிப்படுத்தல் 21 22 அதிகாரங்கள். ഇതെല്ലാം ഭാവിയിൽ സംഭവിക്കാൻ പോകുന്നു. இதெல்லாம் எதிர்காலத்தில் நிகழப் போகிறது. ഇത് വചനത്തിൽ പറഞ്ഞിരിക്കുന്നു. இது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ബ്രദർമാരായ നമ്മൾ വിശ്വസിക്കുന്നു. இது சகோதர சபையாராகிய நாம் விசுவாசிக்க வேண்டியது. വേറെയും ഒരുപാട് വിശ്വാസമുണ്ട്. இதில் அதிகமான விசுவாசங்கள் இன்னும் இருக்கிறது. നമുക്കിനി അതിനൊന്നും നേരമില്ല. இனி அதற்குரிய நேரம் நமக்கு இல்லை. അപ്പോൾ നമ്മൾ പല കാര്യങ്ങൾ നമ്മുടെ വിശ്വാസം എന്താണെന്ന് ഉറപ്പിച്ചു. ஆக நம்ம பல விஷயங்களிலே நாம் விசுவாசிப்பது என்ன என்பதை உறுதிப்படுத்தினோம். ഒന്നാമത്തേത് நம்ம இப்ப சிந்திச்ச முதல்ல வேகமா சொல்லுங்க. முதல்ல என்ன? ഇവിടെ ഇരിക്കാൻ പോവുക, പെട്ടെന്ന് പറ. உட்கார போறேன், சீக்கிரம் சொல்லுங்க. ஒன்று நம்ம பார்த்தது, முதல் நாள் இருந்து பார்த்தது, நாம் എന്ത് വിശ്വസിക്കുന്നു, நாம் என்ன விசுவாசிக்கிறோம் என்பதில் முதல்ல என்ன பார்த்தோம்? வேதாகமம், தேவனுடைய விசுவாசம். இரண்டு திரியேக தெய்வம், தேவன் திரியேகத்துவம். மூணு ரட்சிப்பு என்பது விசுவாசம், அது கிறிஸ்துவில் மட்டுமே. ஓகே. நாலு சபை. സഭ സാർവത്രികമെന്ന് നാം വിശ്വസിക്കുന്നു. ஒரு சபை என்பது தேவனுடைய சபை, உலகளாவியது என்று விசுவாசிக்கிறோம். அது ദൈവത്തിന്റെ സഭയെന്ന് വിശ്വസിക്കുന്നു. அது தேவனுடைய சபை. അത് സംബന്ധിച്ച് പല കാര്യങ്ങൾ அது தொடர்பாக பல விஷயங்களை சிந்திச்சோம். ഏറ്റവും ഒടുവിലായി അതോടുള്ള ബന്ധത്തിൽ നമ്മൾ എന്താ ഓർത്ത? எல்லாவற்றுக்கும் நிறைவாய் அது தொடர்பாக என்ன நினைவு கூர்ந்தோம்? യേശു ക്രിസ്തു വരുമെന്ന് നാം വിശ്വസിക്കുന്നു. இயேசு கிறிஸ்து வருவார் என்று நான் நம்புகிறோம். വിശ്വസിക്കുന്നവരെല്ലാം ഒന്ന് സ്തോത്രം പറഞ്ഞാട്ട്. இப்படி விசுவாசிக்க எல்லாருமே ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம். ദൈവം സഹായിക്കട്ടെ. தேவன் உதவி செய்வாராக. ഒടുവിലായിട്ട് ഒരു ചോദ്യവും കൂടെ, நிறைவாக ஒரு கேள்வி கூட, ഒരു കേൾവി കൂടെ എല്ലാവരും ശ്രദ്ധിക്കണം. எல்லாரும் கவனிங்க. തിങ്കളാഴ്ച രാവിലെ മുതൽ ബുധനാഴ്ച ഈ സമയം വരെ നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരുന്ന വചന പഠനം നിങ്ങൾക്ക് பிரயோஜனகரமாயோ? திங்கட்கிழமை காலையிலிருந்து புதன்கிழமை இந்த நண்பகல் வரைக்குமாக நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்த இந்த வசனங்கள் உங்களுக்கு உபயோகமானதா? ஆமென். தெய்வம் നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കട്ടെ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.